திண்டிவனம் அருகே புதிய டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். 15 பேர் கைது. பரபரப்புக்கு மத்தியில் கடை திறக்கப்பட்டு மது விற்பனையும் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கிராண்டிபுரம் கிராம எல்லையை ஒட்டிய நடுவனந்தல்புதூர் பகுதியில் புதிய டாஸ்மாக் கடை திறக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்கு கிராண்டிபுரம் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதே நேரத்தில் நடுவனந்தல் பகுதியைச் சேர்ந்த சிலர் கடை திறக்க ஆதரவு தெரிவித்ததால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. இதையடுத்து 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் உள்ளிட்ட 15 பேரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் போலீஸ் பாதுகாப்புடன் கடை திறக்கப்பட்டு மதுபான விற்பனை நடைபெற்றது. திண்டிவனம் முதல் திருவண்ணாமலை வரை புதிய ரயில் பாதை. சுமார் 20 ஆண்டுகளாகியும் திட்டம் இன்னும் இழுபறியில் உள்ளது. 243 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்த வேண்டிய நிலை தொடர்கிறது. திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை இடையே சுமார் 70 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய ரயில் பாதை அமைக்கும் திட்டம் கடந்த 2006ஆம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு மொத்தம் 276 ஹெக்டேர் நிலம் தேவைப்படுகிறது. ஆனால் இதுவரை 33 ஹெக்டேர் நிலம் மட்டுமே கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 243 ஹெக்டேர் நிலத்தை கையகப்படுத்துவதில் வருவாய்த்துறை நடவடிக்கைகள், மதிப்பீடு, இழப்பீடு உள்ளிட்ட பணிகள் சவாலாக உள்ளன. திட்டம் நிறைவேறினால் திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை பகுதிகளின் ரயில் இணைப்பு மேம்படும். பத்து ஆண்டுகளாக ஒரே கோரிக்கை, ஆனால் இன்னும் நிறைவேறவில்லை. பெருவளூர் மக்களின் மருத்துவ அவலம். செஞ்சி அருகே பெருவளூரில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். பெருவளூரில் மட்டும் சுமார் 8000 பேர் வசிக்கின்றனர். சுற்றியுள்ள 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 20,000க்கும் அதிகமான மக்கள் வசிக்கின்றனர். ஆனால் மருத்துவ சிகிச்சைக்காக 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வளத்தி அல்லது 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேல்சவலாம்பாடி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இங்கு செயல்பட்டு வந்த துணை சுகாதார நிலையமும் கட்டடம் பழுதடைந்ததால் இடிக்கப்பட்டுவிட்டது. பெருவளூரில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க மாவட்ட மருத்துவ குழுவும் அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. சட்டசபையிலும் கோரிக்கை வலியுறுத்தப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகால கோரிக்கைக்கு அரசு தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோலியனூர் கூட்ரோட்டில் விதிமீறி பேரர்கள், வி.சி.க. பிரமுகர் மீது போலீசார் வழக்கு பதிவு. விழுப்புரம் கோலியனூர் கூட்ரோடு பகுதியில் புதிய மேம்பாலம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் சாலை தடுப்பு சுவர்களில் உரிய அனுமதியின்றி போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக 5 டிஜிட்டல் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற வி.சி.க. மாநாட்டை வரவேற்று இந்த பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. தகவலறிந்த வளவனூர் போலீசார் பேனர்களை அகற்றினர். மேலும் பேனர் வைத்ததாக கோலியனூரைச் சேர்ந்த வி.சி.க. பிரமுகர் கலைக்குமார் மீது வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.